மனித வேகமும் பஞ்சபூதமும் 10 நாடிகளையும் 10 வாயுக்களையும் கொண்டது. 10 வாயுக்கள் என்பது பிராணன், அபானன், சமானன், உதானன், வியானன், நாகன், கூர்மன், கிருகரன், தேவதத்தன், தனஞ்சயன் ஆகியவை. உடம்பினுள் ஒவ்வொரு வாயுவும் உயிர் வாழ ஒவ்வொரு வேலையை செய்கிறது. மனித உடலில் இருந்து உயிர் பிரியும் பொழுது தனஞ்சயன் என்ற வாயுவை தவிர மற்ற 9 வாயுக்களுமே உடனே நவத்வாரங்கள் வழியாக வெளியே வந்துவிடும். பின் நவத்வாரங்களும் அடைத்துவிடும். உயிரோடு இருக்கும் போதே உடல் கெடாமல் பார்த்து கொண்டிருப்பது தனஞ்சயன் என்ற வாயுதான். உயிர் பிரிந்த பிறகு அந்த தனஞ்சயன் என்ற வாயு மட்டும் 24 மணி நேரம் கழித்துதான் வெளியேறும். உயிர் பிரிந்த உடனேயே நவத்வாரங்களும் அடைத்து விட்டபடியால் அந்த தனஞ்சயன் வெளியேற வசதியாக உடம்பு புகுகிறது. தசை வெடிப்பு ஏற்படுகிறது. பின் உடல் கெட ஆரம்பிக்கிறது. அதன் பிறகு விஷ அணுக்கள் வெளியே வர ஆரம்பிக்கிறது. அதனால்தான் அக்காலத்தில் இறந்தவர்களின் உடல் இதால் தங்கக்கூடாது என சொல்வார்கள். ஞானிகள், சித்துவை கைக்கொண்ட மடாதிபதிகள் போன்றோர் உயிர் பிரிந்த பிறகு எக்காலத்திலும் உயிர் பிரிந்த பிறகும் அந்த தனஞ்சயன் என்ற வாயு அவர்களது திருமேனியை விட்டு வெளியே செல்ல விடாமல் அவர்கள் தவத்தினால் கட்டுப்படுத்தி உள்ளேயே இருக்குமாறு வைத்து விடுவார்கள். இதனால் அவர்களது மேனி எத்தனை ஆண்டானாலும் கெடாமல் அப்படியே இருக்கும். அப்படித்தான் ஸ்ரீரங்கத்தில் ராமானுஜர் திருமேனி 1000 ஆண்டுகள் கடந்த பிறகும் கெடாமல் இருக்கிறது. மடாதிபதிகள் முக்தி அடைந்து அந்த கடைசி நிகழ்வுக்கு போனால் வீட்டிற்கு வந்து குளிக்க வேண்டாம் என சொல்வார்கள். ஏனென்றால் அவர்கள் உயிரோடு இருக்கும்போதே அந்த தனஞ்சயன் வாயுவை வெளியே வராமல் உள்ளேயே கட்டுப்படுத்த விட்டபடியால் இறந்த பிறகு அந்த விஷ அணுக்கள் வெளியே வராது. அதனால் குளிக்க வேண்டாம் என்று கூறுவார்கள். தனஞ்சயன் என்ற வாயுவை கட்டுப்படுத்தி வைக்கும் திறன் கொண்ட மடாதிபதிகளுக்கு மட்டுமே பொருந்தும். ராமானுஜர் உடலை கண்ட ஆராய்ச்சியாளர்களே விரண்டு போய் உள்ளனர். 137 வருடங்கள் அப்படியே பழமையாக இருக்கும் உடல். இந்த தீவிர விஷ்ணு பக்தர் இந்த உடலை பதப்படுத்துவதற்காக பூஜையாளர்கள் குங்குமம், சந்தனம், கற்பூரம் போன்ற பொருட்களை உபயோகப்படுத்துகின்றனர். இதில் மிகப்பெரிய ஆச்சரியமே அவருக்கு முடியும் நகமும் வளர்ந்து கொண்டே இருப்பதுதான். மேலும் இவர் அமர்ந்த கோலத்தில்தான் இருப்பார். ராமானுஜர் தினமும் காவிரி ஆற்றில்தான் குளிப்பாராம். காவிரியில் நீராடி விட்டு திரும்பும் பொழுது தன்னுடைய சீடையுடன் தான் மடத்திற்கு வருவாராம். அந்தணர்களுக்கு அது பிடிக்கவில்லையாம்.
அந்தணர்கள், நாங்கள் இவ்வளவு பேர் இருந்தும் நீங்கள் செய்கையின் கீழ் ஜாதியில் உள்ள தோழரின் தோள் மேல் கை போட்டு வருகிறீர்களே, அது நல்லதா என்று கேட்டுள்ளனர். உடனே ராமானுஜர், நான் தினமும் குளிப்பது உடலை சுத்தம் செய்து கொள்ள, அதுபோல் மனதை சுத்தம் செய்து கொள்ள, இதுபோல் சீடர்களிடம் பழகுவதால்தான் என் மனது சுத்தமாகிறது. இறைவன் ஒரு பொழுதும் ஜாதி பார்த்து ஆசீர்வாதம் வழங்குவதில்லை. உண்மையான பக்தி உள்ள இடத்தில் கடவுள் வாசம் செய்வார் என்று அறிவுரை செய்தார் ராமானுஜர். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.